மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஜோக்கர். அண்ட் இந்த வீடியோல நம்ம என்ன சொல்ல போறோம் கேட்டீங்கன்னா, நம்ம அந்த ஃப்ரீ ஃபயர் 9th நெசல் வரைக்கும் முடிஞ்சிட்டு அடுத்து முக்கியமாக சாம்ராய் ஈவெண்ட் அதெல்லாம் வரப்போகுது. அதுக்கூட சேர்த்து கொஞ்சம் விதவிதமான எமௌண்ட் நெஸ்டாச்சி பயோபாஸ் பயோபாஸ்னு நம்ம பயோபாஸ் அதில் வரக்கூடிய எமௌண்ட்டு மற்றதெல்லாம் பார்க்க போகிறோம். இல்லை நீ பார்த்துட்டு இருக்கலாம் மியூசிக் எமௌண்ட் இது எதில் வரும் தெரியாது கன்ஃபார்மாக, ஆனால் வரப்போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாஸ் அதில் மியூசிக் உள்ளதான் தான் நம்ம கேம்ல 9th நெசலுக்கு பிபி எமௌண்ட்னு ஒரு எமௌண்ட் இந்த மியூசிக் உள்ளது. அது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயோபாஸ் உள்ளது நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லை, சம்மந்தம் உள்ளது இன்னும் 2 வருவாங்க. இது ஒன்றா பூனை கொஞ்சரமானி இந்த ரேமா ஸ்டுடியோ பண்டல் அந்த ஈவெண்ட் வரதான் வீட்டில் சொல்லியிருப்போம். ருத்விக்கோட நம்ம பேர் தெரியும் வரணும் கிடையாது. இது ஃபுட்பால் ஈவெண்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல வந்திருக்கோம். ஆமாம் வந்திருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுற வரணும் கிடையாது, எல்லாம் வந்த அமௌண்ட் தான். இப்பெல்லாம் அமௌண்ட் இருக்குன்னு எனக்கே தெரியாது, இதெல்லாம் எனக்கு தெரியும். இந்த கார் வந்துட்டா இல்லை வரக்கூடாதுன்னு தெரில, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் நான் சாமராய் பண்டல் சொல்லியிருந்தாங்க, சாமராய் பண்டல் வரப்போன்னு சொல்லியிருந்தோம்ல, அதில் வரக்கூடிய காசுங்க தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் போட்டுன்னு ஸ்பெஷலாக விட்டு இருந்தால் இப்படி தான் வரும். பூஸ்ட் போட்டுன்னு வர ஸ்பெஷலாக விட்டு அது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை ஸ்கின் ஒரு விட்டுருக்கேன் தரமா. இது வரைக்கும் விட்டதுலே இனிமேல் விட மாட்டேன் இந்த அளவுக்கு தரமா இருக்கிற ஸ்கின்லாம் பார்த்துக்கோங்க. கோஸ்ட் ரைடரு இந்த கேம் ஆஃப் த்ரோட்ஸ் அதில் எதுவும் சொல்லுவாங்கல்ல, அதில் வர்றதுக்கானது நினைக்கிறேன், எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. இதுவும் இந்த ரேமா ஸ்டுடியோ பண்டல் இந்த அதுக்கான க்ளோவர் ஸ்கின்னு. அடுத்து ஆமாம் இதான் அடுத்து வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜே க்ளோவர் ஸ்கின்னு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஈவெண்ட்லாம் தெரில, சரியா தெரில, அவ்வளோதான். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்துட்டு நீங்கள் எல்லாம் கண்டுக்காதீங்க, வந்தால் திரும்பி காமிச்சிட்டோம், அதான் கண்டுக்காதீங்க. கொஞ்சம் மறக்காம இதுக்கு லைக் போட்டு பாருங்க. இதுக்காரங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வரப்போது கூட பண்டல் 2 பண்டல் தரமாக இருக்கும். எதுவும் நம்ம சேனலில் போஸ்ட் நிறைய போட்டிருப்போம், எல்லாம் வந்த பண்டல் போஸ்ட் நிறைய போட்டிருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா பண்டல், இதுவும் வரப்போகுது. ஆனால் இது வந்து போயோபாஸில் வராது. இது வந்து இப்போ உள்ள போயோபாஸ் ஆப்பிள் போயோபாஸ் அதில் உள்ளது, அதில் உள்ள ஃபீமேல் பண்டலு. அடுத்து அது வந்து அதில் உள்ள மெயின் பண்டல் இந்த கீழே வச்ச கலரில் இருக்கும், ஆனால் அதில் உள்ள மெயின் பண்டல். ட்ரெஸ் வந்து நம்ம ஆப்பிள் தோல் வச்சு விடுறது தான். இதுலேயே அதே மாதிரி ட்ரெஸ் வந்து தனியாக இது வந்து வரப்போகிறது. இது வந்து ப்ளூ லெவலில் கொண்டு வரேன்னாங்க, இப்போ எதில் கொண்டு வரேன்னு தெரில, இடிமானி இருக்குது. இவங்க ஓல்டு பேண்டை பேஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க. டவுசர் ஓல்டு பேண்டை எல்லாத்தையும் இன்னும் டவுசர் தான் போட்டிருக்கோம் எல்லாமே. அப்புறம் தண்டா ஒரு செருப்புலாம். ஏய் இந்த பண்டல் என்னடா மாஸ்க் கதையாக இருக்குது கைஸ், இதெல்லாம் போய் இப்போ பார்த்ததே கிடையாது, இப்போ தான் பார்க்கேன். வந்துட்டா வரப்போதான்னு தெரில, வேற ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் என்னன்னு தெரியலாம். இது வந்து ஒரு அப்படியும் அக்கா பண்டல் வரப்போகுது, வரக்கூடிய பண்டல் இதெல்லாம் டான்சிங் பண்டல். இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து பட்டர்ஃப்ளை பண்டல். நம்ம அடுத்த லக்கி ராயில் இது வரும்னு நினைக்கிறேன், எல்லாரும் வந்து சொல்கிறாங்க பட்டர்ஃப்ளை வருதா, எதுனா பட்டர்ஃப்ளைன்னு கொடுத்தாங்க. இது ஃபீமேல் பண்டலு, இப்போ கிட்ட வந்துருமா மெயில் பண்டலு. அதான் நான் சொன்ன போயோபாஸ் சைடு பார்த்தீங்கன்னா கிட்டி சிம்பிள் வரும், ஏன்னா நம்ம கிட்டி அமௌண்ட் வருஷம் பார்த்துருந்தோம். இது கிட்டி சிம்பிள் வருது, அதனால இது போயோபாஸ் வர 90% வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக. இதுவும் அந்த டான்சிங் ஈவெண்ட் பொறுத்து தான் வரும்னு நினைக்கிறேன். இது அடுத்து பக்கத்தில் பாருங்க ஹெல்மெட்டு மண்டை தரமாக இருக்கு. அந்த ஹெல்மெட்டு தான் கதையே, சரமாக செதுக்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு அது டூத் பை பண்டலு. நிறைய சொல்லிருப்பாங்க தும்தும் சர்வரோட தம்பி இந்த பண்டல் தான் அப்படின்னு. இது புது பண்டல், தமிழ்நாடு சர்வர் போட்டு பண்ணிருக்காங்க. நம்ம கபடி கும்பலாம் விகுதி பூஸ்ட் பண்ணுற மண்ணில் இருந்து. இது இந்த அமௌண்ட்டு இது நீ வீடியோ ஷார்ட்ஸ் நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ் வந்துருக்கும். இப்படி 6:30 மணி இந்த வந்து ஜப்பானாச்சு ஏதோ ஒரு பாருங்க ரம்ஜானா தொப்பு ஓட்டிச்சிருவாங்கல்ல அவங்க. இதில் அந்த ரேமா ஸ்டுடியோக்குள்ளது அது அதுக்கான காஸ்க்குன்னு. இது வந்து புதுசாக வரக்கூடிய அக்கா பண்டல். இது ஒரு அண்ணன் பண்டல். இதான் நான் சொன்ன இந்த பண்டல். இந்த பண்டல் போட்டு நீ அமௌண்ட்டை வச்சு ஆடுவாங்க. இந்த அமௌண்ட்டு நான் யூடியூப் ஷார்ட்ஸில் போனீங்கன்னா தெரியும், நம்ம ஷார்ட்ஸோட போட்டிருப்போம், நல்லா செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான். ஆமாம் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. இதோட வீடியோ முடிச்சு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.